உங்கள்ல நிறைய பேருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதாவது ஜாண்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருக்கலாம். ஸோ இந்த காமாலை நோயை குணப்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் தினம் தினம் நம்ம போடக்கூடிய பயனுள்ள மருத்துவ தகவல்கள் உங்களை வந்து அடையும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றிங்க பார்க்க போகிறோம்? இந்த பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இது சரி பண்ண முடியுமா? எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைங்க இது? எதனால் இது ஏற்படுது? இது வந்தால் உடலில் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படலாம்? இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்தால், நமக்கு கல்லீரலில் ஏதாவது ஒரு பாதிப்போ பிரச்சனையோ இருந்தால் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கல்லீரலை பாதிக்குங்க. நிறைய பிரச்சனைனால இது வரலாம். என்னன்னா, நம்ம சரியாக உணவு எடுக்காமல் இருக்கிறது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் இது என்ன சொல்றாங்கன்னா, கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய், அதாவது ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நம்ம உடல்ல பித்தத்தோடும் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது. உங்க உடல்ல பித்தம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்பிளாடர் ஸ்டோன் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அடைப்பை ஏற்படுத்துது, பைல் டக்டில் போயிட்டு அது அடைப்பை ஏற்படுத்துதுன்னா அப்போ நமக்கு ஜாயிண்டிஸ் வரலாம். இது முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஜாயிண்டிஸ் வர்றதுக்கு இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஏற்படும் போதோ, ஏதாவது ஒரு பாலிப்ஸ் ஏற்படுது, இல்லை இந்த மாதிரி கால்பிளாடர் ஸ்டோன்னால ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு அதனாலையும் உங்கள் உடலில் ஜாயிண்டிஸ் வரலாம். சரியான உணவு, ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஒரு ஃபுட் அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்றது, அதனாலையும் இல்லை நமக்கு வாட்டர் கண்டாமினேஷனாலையும் நம்ம உடலில் ஜாயிண்டிஸ் ஏற்படலாம். இல்லை ஏற்கனவே ஒருத்தருக்கு ஜாயிண்டிஸ் இருக்குனாலும் அவர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ பாதுகாப்பு இல்லாமல் ஒரு செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே நமக்கு ஜாயிண்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஜாயிண்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா? அதாவது சித்த மருத்துவத்துல வலப்பாட்டீரல் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஈரல் அப்படின்னாவே கல்லீரல் தான். ஸோ அந்த வலப்பாட்டீரல் அப்படின்னா வலது பக்கம், ஸோ நம்மளுடைய ரைட் சைட் அப்பர் அப்டமன்ல இந்த லிவர் இருக்கு. அதுதான் இது பேர் வலப்பாட்டீரல் அப்படின்னு பேர். ஸோ இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு வேளை லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்கிறது, ஹெப்பாட்டிட்டிஸ் பி க்ரானிக்காக உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இது ரொம்ப நாளாக இப்போது பார்த்தீங்கன்னா லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது, ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல தெரியக்கூடிய விஷயம், லைட்டாக கண்களில் வந்து ஒரு மஞ்சள் நிறம் தெரியறது, அதிகமான தலைமுடி உதிர்தல், சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சருமத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஸ்கின்ல அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது, வாய், கண்ணு, தோல் இது எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறுவது, யூரின் போகும்போது மஞ்சளாக போகிறது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ மோஷன் போகும்போதும் சரியாக உங்களுக்கு போகாது. ஒரு சிலருக்கு நல்ல மஞ்சள் நிறத்துலையோ இல்லை வெண்மை நிறத்துலையோ மோஷன் போகலாம், நுரையோடு போகலாம். அடிக்கடி நமக்கு என்ன ஆகுனா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும். சில நேரம் ரத்தம் கலந்து வெளியேற மாதிரி இருக்கும். ஃபுட்டு எடுக்கவே முடியாது, உணவு பார்த்தாலே ஒரு வெறுப்பு, அப்படியே சாப்பிட்டாலும் வாமிட்டிங் சென்சேஷன், அதிகமான வாந்தி வர ஒரு உணர்வு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி தான். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? இதற்கான ஒரு மருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? ஸோ சித்தர்கள் சொன்ன வழிமுறை என்னன்னா, பத்தியம் ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவனால எல்லா நோய்க்குமே பத்தியம் இருக்குமான்னு ஒரு பயம் இருக்குங்க. ஆனால் நம்ம முழுவதுமாக இந்த கல்லீரல் பிரச்சனையிலிருந்து வரணும்னா உணவு முறைகளை சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமான எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகள் எடுக்காதீங்க. அசைவ உணவுகள் கம்ப்ளீட்டாக ஒரு 3-4 மாதங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் நான்வெஜ் எடுக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ
அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லிவர் என்சைம்ஸ் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக ஆல்கஹால் லைஃப் லாங் எடுக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆல்கஹால் நீங்கள் எடுத்ததுனால தான் வந்திருக்கலாம், ஜாண்டிஸ் வந்திருக்கலாம், லிவர் சிரோசிஸ் வந்திருக்கலாம். ஏன்னா லிவரில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே ஸ்கார்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், இன்ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கிருமி உங்கள் உடலுக்குள்ளே வருதுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்தை தான் நம்ம லிவர் செய்யுது. அப்போது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் நம்ம உடலுக்குள்ளே வந்த உடனே அதை எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்தில் நம்ம லிவர் இன்வால்வ் ஆகும்பொழுது அதுவும் அஃபெக்ட் ஆகுது. அப்போது லிவர் செல்ஸும் நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகுது இல்லையா? அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இது. அப்போ இதற்கான ஒரு சரியான ஒரு வழிமுறைனா உணவு ரொம்ப முக்கியம். அப்போ லிவருக்கு தேவையான அளவு ரெஸ்ட் கொடுத்துருங்க. அந்த மாதிரி கரெக்டாக உணவு முறைகள், நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த லிவருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ்னும் போது எல்லாமே எடுத்துக்கலாம். விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஃபுட், டைமுக்கு கரெக்டாக அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தாவே இது நமக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதற்கான மருந்துகள் லிவர் டானிக், ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் டானிக் எல்லாம் நீங்கள் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அப்படி கல்லீரலில் உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதற்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கலாம். அதுக்கு ரெகுலராக நம்ம எடுக்கும்போது நல்லாவே நமக்கு இந்த ஜாண்டிஸ் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல கரிசலாங்கண்ணி சார்ந்த மருந்துகள் எடுக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம். மஞ்சள் சார்ந்த மருந்துகள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. கிராம்பு நம்மளுடைய லிவர் ப்ராப்ளத்தை நல்லாவே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஓமம். ஸோ ஓமம்லாம் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. தினம்தோறும் உணவிலோ இல்லை இஞ்சி சேர்ந்த மருந்துகள், இஞ்சி மணப்பாகு, இஞ்சி சுரசம், இஞ்சி லேகியம், இது எல்லாமே நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுடைய லிவருக்கு இது பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த இஞ்சியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேல் தோல் எல்லாமே சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு இதை தேனில் அப்படியே ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 3லேருந்து 4 பீஸ் தேனோடு சேர்த்து அந்த இஞ்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். தேனோடு சேர்த்து அந்த இஞ்சியை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது கல்லீரல் உங்களுக்கு பலப்படும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய கற்ப மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த கற்ப மருந்துகளை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறையுங்க. ஸோ இதுக்கு தான் ஸ்பெஷலாக சொல்கிறது நெல்லி. ஸோ இந்த நெல்லியை கற்பமாக எடுக்கும்போது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு மூலிகை. உங்களுக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமானது. ஸோ இதிலிருந்து சாறு எடுத்து நெல்லிக்காய், அதிமதுரம், ஸோ இதில் அந்த சாரை விட்டு பாவனை செய்த அந்த காயக்கற்ப மருந்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வரும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு முற்றிலுமாக குணமாகும். ஸோ கல்லீரல் பிரச்சனை உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை நமக்கு இந்த ஹெப்பாட்டிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஃபேட்டி லிவராக இருக்கலாம், கால் பிளாடர் ஸ்டோனாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே சித்தர்கள் நமக்கு மருந்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு கல்லீரல் நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.